எங்கே சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரியல. அது வரத்துக்குள்ளே இந்த மீன் பொம்மையை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, வந்தாச்சு. என்ன கைஸ் இவ்வளோ தூரமாக வச்சுருக்காங்க இந்த இடத்த. ஓகே, இப்போ வந்து கீழே இறங்கணும். ஆனால் பார்த்து இறங்கணும், ஏன்னா அந்த முதல்ல வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. நம்ம குரோபார் வேறு ஏதோ ஒரு இடத்துல போட்டோம். அந்த குரோபார் வேறு வேணும் இப்போ நமக்கு. இதோ இங்கே தான் போட்டிருக்கோம் கைஸ். இதோ இந்த குரோபார் வச்சு இங்கே ஒரு செங்கல் இருக்கும். இந்த செங்கல் வந்து எடுத்து விடணும். அப்புறம் இந்த மீன் பொம்மையை வந்து அந்த செங்கலுக்கு நடுவில் வந்து வைக்கணும். ஆனால் அதுக்குள்ளே இந்த முதலை வந்து நம்மளை துரத்துது. இதோ பார்த்தீங்களா? ஓகே, அந்த முதல்ல துரத்துறத நிறுத்திச்சு. இப்போ அந்த மீன் பொம்மையை வந்து அங்கே மாட்டி விட்டுரும். எதுக்குன்னா இப்போ அந்த முதல்ல வந்து அந்த மீன் கடிக்கிறன்ற பேரில் அந்த செவுத்தையே சேர்த்து உடச்சிரும். அதுதான் நமக்கு வேணும். அதனால தான் நம்ம வந்து அதை பொம்மையை அங்கே வச்சோம். ஓகே, உடச்சிடுச்சு. முதல்ல என்னை துரத்தாத முதல்ல. ஓகே, முதல்ல வந்து தூங்குதுப்பா. இப்போ நமக்கு வந்து ஒரு கேட் வால் ஒன்று வேணும் கைஸ். அந்த கேட் வால் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. அது இங்கே தான் என்னது பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் அந்த கிளவி. ஆஹா, கிளவி வந்துடுச்சு காய்ஸ். அச்சோ, கிளவி துரத்துது காய்ஸ். நம்ம வந்து இதோ பார்த்தீங்களா கைஸ், இங்கே ஒரு டோர் இருக்கு இல்லையா? இந்த டோரை வந்து நம்ம திறக்கணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு போட்டால் தான் திறக்கும். அதுவும் சாதாரண பாஸ்வேர்டு கிடையாது, அது ஒரு டிராயிங் பாஸ்வேர்டு. ஆனால் அந்த பாஸ்வேர்டு போடலான்னு பார்த்தா இந்த ஈவில் நன் கிளவி வந்து நம்மளை துரத்துது. பாருங்க கைஸ், துரத்திட்டே இருக்குது. கிளவி, நீ என்ன துரத்துறதுக்கு பதிலாக ஒலிம்பிக்கில் ஓடனாவது கோல்டு மெடலாவது கிடைக்கும் இல்லையா? என்ன நேரத்துக்கு துரத்திட்டு இருக்க? சரி இருங்க,